டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனை மீண்டும் அழைத்துச் சென்று விசாரிக்கும் அமலாக்கத்துறை. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் 2ஆம் நாளாக நீடிக்கும் சோதனை. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டிலும் 2ஆம் நாளாக சோதனை. தேனாம்பேட்டையில் அமலாக்கத்துறையினர் தொடர்ந்து ஆய்வு. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 4 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. நிதிநிலை அறிக்கை தொடர்பான மசோதாக்களுக்கும் ஒப்புதல். வைரமுத்து தாயார் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல். வைரமுத்துவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி MLA-வுமான சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. மகன்களின் வீடுகள், கல்லூரியிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார். தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு எடுத்துரைக்க நடவடிக்கை. கனிமொழி உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு. உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் MLA நீதிபதி வீட்டில் சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதல் ஆய்வு. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களின் வருகை அதிகரிப்பு. இலவச தரிசனத்திற்கு 16 மணி நேரம் காத்திருப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் உற்சாகம். ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நச்சுநுரை பொங்க நீர் வெளியேறுவதால் விவசாயிகள் அதிர்ச்சி. கரூர் அருகே ஆம்னி பேருந்தும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து. சிறுமி உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் தனியார் அச்சகத்திற்குள் புகுந்த பாம்பு. அலறி அடித்து ஊழியர்கள் ஓட்டம் பிடித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடித்தனர். மரக்காணம் அருகே கைப்பனிக்குப்பம் மீனவர் வலையில் சிக்கிய அபூர்வ ஏமன் கோலா மீன் 50,000 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகும் என்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. ஆந்திர பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியின் போது பெயிண்டர் உயிரிழப்பு. நண்பர்களுடன் நடனமாடிக்கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு சோகம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய ராணுவம் தலைவணங்க வேண்டும் என்று மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் சர்ச்சை பேச்சு. பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என காங்கிரஸ் விமர்சித்த நிலையில் தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இரட்டையர்கள் ஒரே எண்ணிக்கையிலான மதிப்பெண்களை பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டன. மொத்தம் 93.80% பேர் இதில் தேர்ச்சி அடைந்த நிலையில் தேர்வு முடிவுகளில் சில சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்துள்ளன. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இரட்டையர்கள் ஒரே மாதிரியான மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டியை சேர்ந்த இரட்டையர்களான இதழ்யா மற்றும் இதழ்யாதினி ஆகிய இருவரும் சொல்லி வைத்தாற் போல 475 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். இரட்டை சகோதரிகளுக்கு பெற்றோர் மற்றும் தோழிகள் கேக் ஊட்டி வாழ்த்தினர். அதேபோல மதுரை திருப்பாலை பகுதியை சேர்ந்த மாயஸ்ரீ மற்றும் மகாஸ்ரீ என்ற இரட்டை சகோதரிகள் தலா 475 மதிப்பெண்கள் பெற்று வியக்க வைத்துள்ளனர்.
ஆங்கில பாடத்தில் இருவருமே 96 மதிப்பெண்கள் பெற்றிருப்பது இன்னும் ஒரு ஆச்சரியம். ஆக்சுவலாக 2 பேரும் நாங்கள் வேற வேற கிளாஸு. பார்த்தா 2 பேருமே 475. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஆள் கம்மியா ஒரு ஆள் கூடவா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து எடுத்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. 2 பேரும் ஒரே மார்க்குன்னே 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தோம். எங்களால் நம்பவே முடியல. இவர்கள் நால்வருமே 475 மதிப்பெண்கள் பெற்றது ஆச்சரியத்திலும் கூடுதல் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் ஹரிஹரன் மற்றும் செந்தில்நாதன் என்ற இரட்டையர்கள் 457 மதிப்பெண்கள் பெற்று ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். பள்ளியில் வெவ்வேறு பிரிவுகளில் படித்த போதும் இவர்கள் ஒரே மதிப்பெண்கள் பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். சும்மா நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் திடீர்னு அதே மாதிரி வந்தது கொஞ்சம் மிராக்கலாக தான் இருக்குது. 2 பேரும் ஒரே மார்க் எடுப்போம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் கம்மியாகவும் அவன் கொஞ்சம் கூட எடுப்பான்னு நினச்சோம். பார்த்தா 2 பேருமே ஒரே மார்க் எடுத்திருக்கோம். அதேபோல கோவையில் கவிதா, கனிஷ்கா என்ற இரட்டையர்கள் 474 மதிப்பெண்கள் எடுத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். அப்படியும் ஒரு 2-3 மார்க்கு கம்மியாக வரும், இல்லாட்டி ஒரு 5 or 4 மார்க்ஸ் அப்படி வரும்னு நினச்சோம். டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு வரும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா எங்களுக்கு காட்ஸ் கிரேஸ்னால இப்படி வந்திருக்கு. எனக்கு வந்து 450 கீழே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னே எனக்கு தெரியல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் காட் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் தந்தாங்க. சாதனை படைத்திருக்கக்கூடிய இவர்கள் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். பிறப்பு மற்றும் உருவ ஒற்றுமையில் மட்டுமல்லாது தேர்வு முடிவிலும் கூட இணை பிரியாமல் ஒரே எண்ணிக்கையில் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஆசிரியர்கள், உறவினர்கள் பாராட்டினர். ரயில்வே முன்பதிவில் புதிய வசதிகளை IRCTC அமல்படுத்தியுள்ளது. இது குறித்து வரைகலை மூலமாக பார்க்கலாம். லட்சக்கணக்கான ரயில் பயணிகள் பயன்பெறக்கூடிய வகையில் டிக்கெட் புக்கிங் நடைமுறையில் IRCTC ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்பு நீங்கள் IRCTC வெப்சைட்டில் டிக்கெட் புக்கிங் செய்யும் போது கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பெரும்பாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்க, அதை கிளிக் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் என்ன பர்த்தை புக் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு 3rd ஏசிலேயே அங்கே வேக்கன் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த பர்த்தே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணும்போது 3rd ஏசிலையும் புக் பண்ணாத டிக்கெட் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய சீட்டிங் ஆட்டோ அப்கிரேட் ஆகிடும். அதன் மூலமாக உங்களுக்கு அதை விட மிக முக்கியமான ஒரு 3rd ஏசியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த புக்கிங் நடைமுறையில் வந்திருக்கக்கூடிய மாற்றம். இப்போ என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்லீப்பர் பர்த் நீங்கள் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு 3rd ஏசி வரைக்கும் கிடைப்பதற்கான ஆப்ஷன் இப்போ ஏற்கனவே அமலில் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய நடைமுறை அப்படின்றது எதுவும் மேம்படுத்தப்பட்ட வகையில் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இனிமேல் நீங்கள் ஸ்லீப்பர் பர்த் புக் பண்ணா அப்படின்னா 3rd ஏசி மட்டும் கிடையாது, 2nd ஏசி கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய மாற்றம். புக் செய்ததை விட 2 மடங்கு, அதாவது கிளாஸ் 1 வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3rd ஏசி, இனிமேல் 2nd ஏசி கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த மாற்றத்துடைய முக்கியமான சாராம்சம். இது எப்போ அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மே 13ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறதா IRCTC சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ரொம்ப கிறிஸ்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபிளர் காலத்தில் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஏற்கனவே இருந்த ஆப்ஷனில் நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3rd ஏசி வரைக்கும் உங்களால் ஆட்டோ அப்கிரேட் பண்ணியிருக்க முடியும். இனிமேல் 3rd ஏசி அல்லது 2nd ஏசி வரைக்கும் அப்டேட் ஆகிடும் அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய நடைமுறை. அதே மாதிரி சிட்டிங் சேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ட்ரெயின், வைகை ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்லீப்பர் கிளாஸே இருக்காது, எல்லாமே சிட்டிங் கிளாஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்லையும் விஸ்டோம் இருக்கை அப்படி, அதாவது 180 டிகிரி திரும்பக்கூடிய இருக்கை வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ அப்கிரேட் ஆகிருக்கும். இனிமேல் ஏசி இருக்கையே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த புதிய நடைமுறையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சம்.